2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்கான கும்பராசி பலன்கள். இந்த மாதம் கிரகங்களின் நிலைகள் உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்க காத்திருக்கின்றன. முக்கியமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதேபோல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பாதச்சனியாக தொடர்கிறார். ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். பொது பலன்கள். 7.5 சனியின் இறுதி கட்டமான பாதச்சனி நடப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் திட்டமிடலும் மிகவும் அவசியம். 6இல் குரு இருப்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது. மறைமுக எதிர்ப்புகள் விலகினாலும் மற்றவர்களின் விவரங்களில் தலையிடுவதையோ வீண் விவாதங்களையோ தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்களை முடிப்பதில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய விடாமுயற்சியால் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம். உத்தியோகம். பணியிடத்தில் பொறுப்புகளும் வேலைப்பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் உங்களுடைய கடின மற்றும் நேர்மையான உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடம் இருந்து தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வியாபாரிகளுக்கு இது சவாலான ஆனால் லாபகரமான மாதம். புதிய முதலீடுகள் அல்லது வியாபார விரிவாக்கங்களை சற்று தள்ளி வைப்பது அல்லது அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெற்று முடிவெடுப்பது சிறந்தது. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் வரவு செலவு கணக்குகளில் தெளிவாக இருக்க வேண்டும். பொருளாதாரம். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பணவரவு சீராக இருந்தாலும் எதிர்பாராத விரய செலவுகளும் வந்து சேரும். கடன் வாங்குவதையோ அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ இந்த ஆனி மாதத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது உங்கள் நிதி நிலைக்கு மிகவும் பாதுகாப்பானது. முறையான நிதி நிர்வாகம் அவசியமான தருணம் இது. குடும்பம் மற்றும் உறவுகள். வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடம் சனி இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. உங்கள் கோபத்தை குறைத்து சாதுரியமாக பேசுவது பல குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க வாய்ப்பு உள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாதம் இது. 6இல் குருவும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பதால் அஜீரண கோளாறு, உடல் சோர்வு மற்றும் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். தகுந்த மருத்துவ ஆலோசனையும் முறையான உணவு பழக்கமும் உங்களை பாதுகாக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்கள் தடைகளை நீக்கி நற்பலன்களை தரும்.